நான் ஜியோ கம்பெனியில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டெலிகாலிங் ஜாப் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க. நிறைய பேர் ஒரு 1 மந்த்து அதுக்கு மேலேயும் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய வேலை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பர்சனுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி நேற்று இந்த மாதிரி ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு சார், உங்களுது கட் ஆகிடும் இன்கமிங் கால், ஸோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு கால் பண்ணேன். ஒரு பெரியவர் வந்து ஃபோன் எடுத்தார். அவருக்கு ஒரு 85 வயசு இருக்கும். என்னமோ தெரில, அவருக்கு என்கிட்ட பேசணுன்னு தோணுச்சோ என்னமோ, அவர் பாட்டுக்கு அவரோட ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு 2-3 நிமிஷம் பக்கம். அவரோட பேர் வந்து மாரிமுத்து. எனக்கு வந்து உடம்பு சரியில்லைம்மா, எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு, என்னால் எந்திரிக்க முடியல, படுத்த படுக்கையாகவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கு சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணவும் தோணலை. அவர் ஏதோ சொல்கிறாரு, சரி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்ருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, என்னோட 80 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். 79 வயசில் வரைக்கும் நல்லா இருந்தேன். 80வது வயசில் தான் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இப்போ 5 வருஷம் ஆகுது நான் கால் அடி எடுத்து கீழே வச்சு அப்படின்னு. நான் சொன்னதில் அவருக்கு என்ன புரிஞ்சிச்சின்னு தெரில. நான் வந்து ஜியோ ஆஃபீஸ்க்கு வந்து நடந்தே கூட வந்துடுவோம்மா, இங்கே பக்கம்தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இதாக சொன்னார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு நானும் அவர் பேசுகிற வரைக்கும் கேட்டுட்டு, சரிப்பா வச்சிடட்டுங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கால் கட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மாதிரி அது சொல்லணுன்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு அம்மாவுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி கால் பண்ணப்போ, கூட யாரும் பேசுகிறதில்லம்மா, மருமக, பொண்ணு, பையன் யாருமே என்கிட்ட பேசுகிறதில்ல, நான் போட்டு என்னம்மா பண்ண போகிறேன் இந்த வயசில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. வயசானவங்கக்கிட்ட ஏன் பேசலாமே, பாவம் இல்லையா அவங்களும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து காய்கறிலாம் போட்டு பருப்பு சாம்பார், அப்படியே பீக்கங்காய் வதக்கிட்டு அதிலே சாப்பாடு போட்டு தம்பிக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் போய் டெரஸில் விளையாடிட்டு இருந்தாங்க தம்பி. அப்படியே நைட் வந்து காலையில் வச்ச பருப்பு சாம்பார் இருந்துச்சு, சாதம் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டு தூங்கிட்டேன்.